ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்ஜி டாப் லோடிங் வாஷிங் மிஷின் வந்து டிஇன்னு எரர் காட்டுது. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் சுவிட்ச் வந்து உங்களுக்கு தெரியாது, திரும்பி பார்த்தாலும் எங்கே இருக்குன்னு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ரெடி பண்ண போகிறோன்றத இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது எப்படின்ற ஐடியா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டோர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் டைமில் வந்து காட்டாது. வாஷிங் டைமில் வாட்டர்லாம் ஃபில் ஆகிட்டு ரன்னிங் ஆகும். ரன்னிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் டோர் சுவிட்ச் ப்ராப்ளம் வரும். ஆனால் ஸ்பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த எரர் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். டினா டோர் எரர், டோர் வந்து ஒழுங்காக லாக் ஆகலன்னு அர்த்தம். அதை நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனலை ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போது ஸ்பின் மோடு வந்து நம்ம வந்து டைரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம், அந்த மாதிரி டி எரர் காட்டுதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டையும் கழட்டி திருப்பிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு வயர் எடுத்து நீங்கள் ஜம்ப்பு மாதிரி அடிக்கலாம், இல்லைனா அப்படியே வந்து சால்ட்ரிங் பண்ணி ரெண்டும் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். துண்டு வயர் எடுத்து ரெண்டு பக்கமும் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால டோர் வந்து ஓப்பனில் இருக்கும்போது கூட ஸ்பின் ஓடும், ஓப்பனில் இருக்கும்போது கூட வாஷிங் ஆகும். அதனால் கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த சென்சார் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போர்டு வந்து டைரெக்டாக வந்து பிசிபி சர்வீஸ் பண்ணுற கடையில் கொடுத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாம். மிஷின் ஒர்க்கிங் வந்து பக்காவாக இருக்குது, வாஷிங்லாம் கரெக்டாக ஆகுது. எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.